ஏழை தாயார் தொண்டு தோழி தவக்கம்பத்தை ஊன்றி அதன் மேலே ஏறி நின்று தவம் செய்தார்களாம். அந்த தவத்தை பார்த்தவுடன் ஈஸ்வரன் மனவரைக்கு வந்து, அம்மா நீ எதற்காக தவம் செய்கின்றாய் என்று கேட்டார்களாம். அப்பொழுது என்னுடைய தாய் தெரிவித்ததாம், சாமி எனக்கு மக்கள் வர வேண்டும், அதற்காக நாம் தவம் செய்கின்றேன் என்று தெரிவித்தார்களாம். அதற்கு ஈஸ்வரன் தெரிவித்தாராம், உனக்கோ வயது முதிர்ந்து விட்டது, உன்னுடைய கணவர் உன்னுடைய 90 வயது ஆகிவிட்டதம்மா, உனக்கு எதற்காக குழந்தை என்றாராம் ஈஸ்வரன். அப்பொழுது என்னுடைய தாயார் தெரிவித்தாராம், மக்கள் வரம் இல்லாவிட்டால் மண்ணுலகை நான் வாழ முடியாது சாமி, எனக்கு மக்கள் வரம் வேண்டும் என்றார்களாம். அதனால் அப்படியானால் உனக்கு குழந்தை வரம் கொடுக்கின்றேன் என்று தெரிவித்தாராம் ஈஸ்வரர். உனக்கு எத்தனை குழந்தைகள் வேண்டும் என்றாராம் ஈஸ்வரர். அதற்கு என்னுடைய தாயார் தெரிவித்ததாம், அரசகத்தை ஆளுவதற்கு ஆண் குழந்தை 2, மனகத்தை ஆளுவதற்கு பெண் குழந்தை 1 வேண்டும் சாமி. ஆனால் அவர்கள் எனக்கு பிறக்க போற குழந்தைகள் வீரத்தோடு பிறக்க வேண்டும், அன்றே பிறந்து அன்றே இருந்தாலும் வீரத்தோடு இருக்க வேண்டும் என்று வரம் கேட்டார் தாயார். அந்த வரவேற்பு அதை கேட்ட ஈஸ்வரன் அப்படியே வரம் கொடுக்கின்றேன். ஆனால் முதல் பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைக்கு 10ஆம் வரமும், 2வது பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைக்கு 8ஆம் வரமும், 3வது பெண் குழந்தை பிறப்பார்கள் என்று கொடுத்த வரத்தை ஈஸ்வரன். அதற்கு பிறகு என்னுடைய தாயார் மீண்டும் பரப்பு கேட்டார்களாம். என்னவென்றால் என்னுடைய நாச்சினார்களுக்கு வெகு காலமாக பிள்ளைகள் இல்லை, அன்னவருக்கு குழந்தை வர வேண்டும் சாமி என்றார்களாம். அப்படியானால் உன்னுடைய நாச்சினார்களுக்கு 2 பெண் குழந்தை, 1 ஆண் குழந்தை பிறப்பார், அந்த ஆண் குழந்தைக்கோ 7வது வரம் உடையவர் பிறப்பார் என்று கொடுத்தாராம். அந்த வரங்களை பெற்றுக் கொண்டார் தாயார். அது மட்டுமில்லை, எங்களுக்கெல்லாம் அறவ வேலை செய்யக்கூடிய காரவார்த்தைக்கும் கற்ப தோட்டிக்கும் வெகு காலமாக குழந்தை வாங்கிய பிள்ளை அன்னவருக்கு குழந்தை வாங்கிய வேண்டும் சாமி என்றார்களாம். அப்படியானால் அன்னவருக்கு நான் 1 ஆண் குழந்தை வரம் கொடுக்கின்றேன், அந்த ஆண் குழந்தைக்கு 12வது வரம் உடையவர் பிறப்பார் என்று கொடுத்தாராம் வரத்தை ஈஸ்வரர். அந்த வரங்களை பெற்றுக் கொண்டு அது மட்டுமில்லை, நான் வளர்க்கும் ஆடு கோழி என்று சொல்லப்பட்ட ஜீவ ஜந்துக்களுக்கு எல்லாம் வரம் வேண்டும் என்று கேட்டார்களாம். அனைத்து வரம் கொடுத்து விட்டாராம் ஈஸ்வரர். அந்த வரங்களை பெற்றுக் கொண்டு என்னுடைய தாய் தந்தை இருவரும் நெல்லி வரங்களை வந்து சேர்ந்து விட்டார்களாம். அப்பொழுது அந்த நெல்லி வரலாற்றிலே வந்து வாழ்ந்து வந்திருக்கின்றார்கள். அப்படி வாழ்ந்து வரும் தளத்தில் நாங்கள் பிறந்தோம். முதல் முறையாக நான் பிறந்தேன், 2வது என்னுடைய தம்பி, 3வது என்னுடைய தங்கை, 3 பேர் பிறந்துவிட்டோம். என்னுடைய அத்தை வயிற்றிலே 2 பெண் குழந்தை, 1 ஆண் குழந்தை பிறந்தப்பட்டது. அந்த காராபரணிக்கும் கருப்பு தோட்டிக்கு 1 ஆண் குழந்தை பிறந்தப்பட்டது. அனைவரும் பிறந்து அந்த நெல்லிபுரம் நாட்டிலே எங்களுடைய தாய் தந்தை சீரோடும் சிறப்போடு